أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغني عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله العظيم. அடுத்தபடியாக ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரி காயல்பட்டினத்தில் முதல்வர் மௌலவி அப்துல் மஜீத் மகளிர் அவர்கள் வறுமை நாளின் விசாரணை சம்பந்தமாக வகுப்பெடுக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இன்றைய நாளுடைய இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய மஃபிரத்தையும் தௌலத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் வேண்டியவர்களாக நாம் இங்கே அனைவர்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். எனது அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு நாளை மறுமையில் அடியார்களோடு இறைவன் உரையாடல் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அடியார்களோடு எப்படி உரையாடுகிறான்,
அந்த சந்தர்ப்பம், என்ன மொழியில் உரையாடுகிறான், அல்லாஹ் பேசுகிற பாஷை நமக்கு விளங்குமா, இப்படியான சர்ச்சையான சில கேள்விகளும் அதில் தொக்கி நிற்கின்றன. அப்படியானால் அல்லாஹ் எப்படியாக உரையாடுகிறான், அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பார்களா என்கிற சந்தேகங்களோடு இந்த தலைப்புக்குள் நாம் செல்வோம். முதல்ல மஹ்ஷர். மஹ்ஷர் என்று சொன்னாலே நம்ம அடிக்கடி மஹ்ஷருங்கிறோம். மஹ்ஷருக்கு அர்த்தம் என்ன? மஹ்ஷர்னு அர்த்தம் என்ன சொல்லுங்களேன். மஹ்ஷர் அப்படி சொல்கிறது உண்டா? முதல்ல மஹ்ஷர் மைதானம் அப்படிலாம் அது மாதிரி அரபி வார்த்தையோடு சொல்கிறது இருக்குதா? பழக்கம் இருக்குதா? இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில யோசித்து நாளைக்கு சொல்லுங்களேன். மஹ்ஷர் என்று சொன்னால ஹஷர் என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது ஹஷர். ஹஷர் என்றால் ஒன்று திரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். மஹ்ஷர் என்றால் ஒன்று திரட்டப்படுதல். எல்லா மக்களும் ஒரே இடத்தில் அங்கே ஒன்று திரட்டுறதுனால அதுக்கு மஹ்ஷர்ன்னு பேர் வந்துடுச்சு. அவ்வளோதான் விஷயம். எல்லாத்தையும் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாலும் அது ஒரு பெரிய மைதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇன்னமா ஹிய ஜஸ்ரத்துன் வாஹிதா ஃபஇதாஹும் பிஸ்ஸாஹிரா அப்படிங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஒரே ஒரு சப்தம் மட்டும்தான், ஜஸ்ரத்துன் வாஹிதா, ஒரு பயங்கரமான சப்தம், அவ்வளோதான். ஃபஇதாஹும் பிஸ்ஸாஹிரா, அனைவர்களும் ஒன்று திரண்டு விடுவார்கள். அனைவர்களும், உலகத்தில் முதலில் படைக்கப்பட்ட மனிதன் முதல் கடைசியாக மரணித்து அடக்கப்பட்டவன் வரைக்கும் அனைவர்களும் ஒரே இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டு விடுவார். சாகிரா, அவ்வளவு பேரை அல்லாஹ் ஒன்று திரட்டி விடுவார். எனவே அப்படியான ஒரு இடத்திற்கு பேர் மஹ்ஷர். அந்த மஹ்ஷரில் ரப்புல் ஆலமீன் விசாரணை தொடுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷரில் அவ்வளவு பேரை நிறுத்தி வைத்திருக்கிற பொழுது சூரியன் கையெட்டும் தூரத்தில் நிற்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட சூரியனை பற்றி சொல்கிற பொழுது நமக்கும் சூரியனுக்கும் கிட்டத்தட்ட 93 மில்லியன் கோடி அளவுக்கு தூரங்கிறான். அது ஒரு கற்பனையில் சொல்கிறான், அதெல்லாம் அளக்க முடியாது. ஏதோ ஒரு யூகத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியன் நம்மளை சுற்றரிக்கிறது. நம்மளால் தாங்க முடியல வெப்பம். இங்கே உள்ளவங்கள வெப்பங்கிறாங்க, இங்கேயே சூடாக தெரியுது. எங்கள் பகுதி மாதிரி உள்ள இடங்களில் இன்னும் கொதிக்கிற மாதிரி உஷ்ணம். அப்போ அப்படியான ஒரு நிலை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புகிற மஹ்ஷரில் கையெட்டும் தூரத்திலே இருக்கிறது சூரியன். அப்போ எவ்வளோ சுற்றரிக்கும். அங்கு ஒவ்வொருவர்களுடைய உடம்பிலிருந்து வேர்த்து அவர்களுடைய பாவத்துக்கு தக்கவாறு வேர்வை, சில பேருக்கு கரண்ட அளவு இருக்குமா, வேர்த்து அப்படியே போய் அவரை கரண்ட அளவுக்கு, அவருடைய முட்டு அளவுக்கு, அவருடைய இடுப்பளவுக்கு, சில பேருக்கு அவர்களுக்கு வாயில் கடிவாளம் போடுற அளவுக்கு, இந்த அளவுக்கு அந்த வேர்வையை அப்படி வேர்வையில் நிற்கிறார். குளத்தில் நிற்பதை போன்று வேர்வையில் நிற்கிறார். காரணம் உஷ்ணம், சூரியனுடைய வெப்பம் அவருடைய உடம்பிலிருந்து அப்படி வேர்வையாக ஊற்றி அதுவே அவரை மூழ்கடிக்கிற மாதிரி நிலை. இப்படியான நிலை தான் மஹ்ஷருடைய நிலை. அந்த நிலையில் நிறுத்தப்பட்டிருப்போம். மனிதன் தண்ணீர் என்று தேடுகிறான். அங்கே தண்ணீர் கிடைக்காது. இருந்தாலும் அவனுக்கு தண்ணீர் கேட்டதனால் கொடுக்கப்படுகிற தண்ணீர் அது அதிகம் காய்ச்சப்பட்ட, அவருக்கு கொடுக்கிற தண்ணீரை குடித்து விட்டால் அது முகத்துக்கிட்ட கொண்டு போனாலும் முகமே கரிந்து போகும். அதனுடைய வெப்பம் தாங்க முடியாது. அந்த தண்ணீர் உள்ளே போய்விட்டால் குடல் துண்டு துண்டாக
நறுக்கப்பட்டதாக மாறிவிடும். எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். அப்படியான ஒரு நிலை. அதில் சிலர் மட்டும் தண்ணீரை தேடி ஹவுதுல் கௌசர் என்கிற திடாகத்தில், ஹவுதுன்னா தொட்டின்னு அர்த்தம், கௌசர் அதற்கு பேர், அந்த திடாகத்துக்கு பேர். அங்கு சில மூமின்கள் மட்டும் செல்வார். அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரத்தால் தண்ணீரை குடிப்பார். அதை வாங்கி குடிக்கிறதுக்கு பெரிய நசீப் வேணும். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம சேர்த்தருவானாம். அந்த தண்ணீரை குடித்தவுடன் அவருக்கு தாகமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தண்ணி ஹவுதுல் கௌசர் என்கிற அந்த திடாகத்திலிருந்து கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த தண்ணீர் வழங்கப்படுகிறது. அது மோமின்களுக்கு மட்டும் அது வாய்ப்பு கிடைக்கும். எனவே அப்படியான ஒரு நிலை தான் மஹ்ஷருடைய நிலை. அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம், அங்கிருந்து ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் சூரத் யாசீனில், வம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். ஒரே ஒரு சப்தம் தான். மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம், நல்லவன் கெட்டவன் எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க. அங்கிருந்து வருகிற சத்தம் வம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். அப்புறம் தான் பிரிக்கப்படுகிறது. 2 ஃபிர்கா தான். இங்கே எத்தனை கூட்டங்கள் இருக்கிறது? இப்போ எத்தனை கூட்டம் இருக்குது? இஸ்லாமியர்களுக்குள்ளே எத்தனை ஃபிர்காக்கள் வந்துருச்சா இல்லையா? பல ஃபிர்காக்கள் இருக்கா இல்லையா? நமக்குள்ளே ஃபிர்காக்கள், ஒரே கொள்கை, ஒரே அகீதா, ஒரே மன்ஹஜ். ஆனால் நமக்குள்ளேயே சலபு மன்ஹஜ், அதுக்குள்ளேயே 10 சலபுகள் இருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் அங்கே 2 ஃபிர்கா மட்டும்தான். ஒன்று ஃபிர்கா அஹ்லு ஜன்னா, இன்னொரு ஃபிர்கா அஹ்லுன்னார். அவ்வளோதான். அஹ்லு ஜன்னா ஒரு பகுதியிலையும் அஹ்லுன்னார் இன்னொரு பகுதியிலையும். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு கட்டளை, வம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், முடிஞ்சது. அவ்வளோதான். அதை சொன்ன உடனே பாவிகள் நரகவாசிகள் ஒரு பக்கத்திலும் சொர்க்கவாசிகள் ஒரு பக்கத்திலும் 2ஆக பிரிக்கப்பட்டு விடுவார்கள். ஃபிர்கத்தைன், முடிஞ்சது. இங்கே நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறான். பல நேரங்களில் நல்லவன் யாருன்னு தெரியல, கெட்டவன் யாருன்னு தெரியல. கெட்டவனையெல்லாம் நல்லவன் நினைக்கிறோம், நல்லவனையெல்லாம் கெட்டவன் நினைக்கிறோம். இது துனியா. ஆகிரத்தில் அப்படி அல்ல, அல்லாஹ் பிரிச்சிருவான். இங்கே செல்லுபடி ஆகாது. தீயவர்கள் தனியாக சென்று விடுங்கள், முஜ்ரிம்கள் தனியாக சென்று விடுங்கள். மும்தாஸ், நல்லவர்கள் மட்டும் ஒரு பகுதிக்கு வந்துவிடும். அவர்கள்லாம் மும்தாஸ், சிறந்தவர்கள், நல்லவர்கள், இப்படியாக பிரிக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையின் பொழுது தான் அல்லாஹுடைய உரையாடல்கள் இருக்கிறது. இப்போ இவ்வளோ வேலை நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வேலை நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதாதா? எவ்வளோ நேரத்தில் இது முடியும்? அல்லாஹ் எழுப்புறான். அதுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க, ஆடை இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹுஃபாத்தன் உராத்தன் ஹுர்லா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்ட்ட மேனியில் ஆடை இருக்காது, திறந்த மேனியில் இருப்பாங்க. அவர்களுக்கு காலில் செருப்பு இருக்காது. சூரியன் கையெட்டும் தூரம், உஷ்ணம் அப்படி அவர்களை தாக்கி கொண்டு இருக்கும். தாகத்தில் இருப்பார்கள், வேர்வையோடு இருப்பார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படியான நிலைகள், இதற்கு மத்தியில் தான் இந்த பிரிவுகள், அப்புறம் தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ? ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தாங்கிக்கலாம்ல? அரை மணி நேரம் இந்த வெயில் இதெல்லாம் தாங்கிக்கலாம்ல? எவ்வளோ நேரம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அது சாதாரண ஃபீ யோமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாதாரண விஷயம் அல்ல. 50 அல்ஃப ஸனா, 50,000 ஆண்டுகள் இந்த வேலைகளை, இவ்வளவு பெரிய நிலைகள். அதில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவர் விசாரணை கைதி மாதிரி, அவர் கெட்டவரா நல்லவரா என்றெல்லாம் அறிவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் விசாரணை கைதி. விசாரணை கைதியாக இருக்கிறனால அங்கே ஒரு நியாயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீதமாக நடந்து கொள்கிறார்.
விசேஷ நிழல் அங்கு கொடுக்கப்படுகிறது. அவர் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த வெயிலில் நிற்க முடியாது. அவர் என்ன குற்றம் செய்தார்? குற்றம் செய்யாதவர் எப்படி அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அநீதம். எனவே அல்லாஹ் விசேஷ நிழலை கொடுக்குறான். அப்படி ஒரு 7 வகுப்பினர்களுக்கு விசேஷ நிழல். அது வேறு தலைப்புகளில் நீங்கள் கேட்ட செய்திகளாக இருக்கும், நான் அதுக்குள்ளே போகலை. அப்போ அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு ஒரு விசேஷ நிழல் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே உள்ள நிழல் அது தனியாக, அது இல்லாமல் நிழல் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அரிசு தகத்த அரிசு இருக்குத, அது ஒரு 7 பேருக்கு. அது இல்லாமல் சிலருக்கு நிழல் கிடைக்கிறது. அது யார் என்றால், இந்த உலகத்தில் கஷ்டப்படுறவர்களுக்கு கடன் கொடுத்துருப்பார். கடன் கொடுத்து அந்த கடனை அவர் திருப்பி கொடுக்க முடியல. கடனை ஒரு வருஷத்தில் தாரண்டு ஒரு தொகை வாங்கியிருப்பார். கர்தன் ஹசன், அழகிய கடன், அவர் ஒரு வருஷத்தில் கொடுப்பதாக வாங்கியிருப்பார். ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அவரால் திருப்பி கொடுக்க முடியல. உடனே இவர்கிட்ட போய் அவகாசம் கேட்குறார். எனக்கு தர்றேன்னு சொன்னேன், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் அவகாசம் தாருங்களேன். அவர் அவகாசம் கொடுக்க, இப்போ நதிரத்து இல்லா மைசராங்கிறாலாம், இப்போ நதிரத்து இல்லா மைசரா, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறார். சரி, இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தாங்க அப்படிங்கிறார். இந்த வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. இந்த வாய்ப்பை அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா நிழல் தரக்கூடியதாக மாற்றி விடுகிறார். அல்லாஹ் இந்த துனியாவில் அவருக்கு கடனை கொடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம், நான் எதுக்கு ஒருவருக்கு 50,000 ரூபா அழகிய கடன் ஏன் கொடுக்க வேண்டும்? அதை ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்தா எனக்கு லாபம் வாங்குமே, லாபம் வாங்குறது தப்பு இல்லையே. இப்போ நிறைய பேர் அப்படி தான் சிந்திக்கிறாங்க. யாராவது கடன் கொடுக்குறாங்களா? ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. இப்போ கடன் கொடுக்கணும்னு நினைத்தா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்களோ அதில் எனக்கு ஒரு தொகை தந்துருங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது எதில்? லாபத்தில் இத்தனை சதவீதம் தாருங்கள் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறாங்க. அது ஹலால் தான், பிரச்சனை இல்லை. அப்படி தான் நம்ம கொடுக்குறோமே தவிர நம்ம என்ன சில அழகிய கடன் கொடுக்கறது இல்லை. அப்போ நமக்கு என்ன, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் அவருக்கு கடன் கொடுத்தா எனக்கு என்ன பயன், அதனால் எனக்கு ஒரு லாபம், ஹலாலாக இருக்கிற லாபத்தில் உனக்குள்ள பங்கில் இருந்து ஒரு சிறிய பங்கு எனக்கு கொடு. இது துனியாவுடைய முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் அழகிய கடன் கொடுத்து இப்போ நதிரத்து இல்லாம் மைசரா, அவருக்கு வசதி வர்ற வரைக்கும் காத்திருந்தால் அது உங்களுக்கு ஆகிரத்தில் பயன் கிடைக்கிறது. துனியாவில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அதை விட பன்மடங்கு 10,000 மடங்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்க முடியாத நிழல் கிடைக்கிறது. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவர்களுக்கு மட்டும் அங்கே அப்படி ஒரு நிழல் கிடைக்கிறதா. அரிசுடைய நிழல் அல்ல, அது அல்லாத நிழல். இவர் அவகாசம் கொடுத்ததை அப்படியே அல்லாஹ் ஒரு வகையான நிழலாக ஆக்கி ஒரு கொடை மாதிரி அல்லாஹ் கொடு. லில் என்ற கொடை மாதிரி அல்லாஹ் அவருக்கு மட்டும் கொடுக்குறான். அவர் அதில் அப்படியே இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அதற்கு என்னென்ன, இந்த உலகத்தில் கடன் கொடுத்து அவருக்கு அவகாசம் கொடுத்தார் அல்லாஹ். ஆனால் கடனை பற்றி தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு அது. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. கடனை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்குன்னே சில பேர் கடன் கேட்குறான். அவன் திட்டமிட்டே வந்து கடன் கேட்டு அது திருப்பி தர்றது இல்லை. அது வேறு விவகாரம், அது வேறு பஞ்சாயத்து, அது வேறு தலைப்பில் பேச வேண்டும். எனவே நான் அப்படிப்பட்டவர்களை இங்கு சொல்லவில்லை, அப்படிப்பட்டவர்களை இங்கே கொடுங்கன்னு நான் ஆதரவு கொடுக்கவில்லை. நல்ல அல்லாவுக்கு பயந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுமேங்கிற நியத்தில் இருக்கக்கூடியவர். இவர்களை மாதிரி ஏமாற்றக்கூடியவர்களால் அப்படிப்பட்ட நல்லவர்களும் பல நேரங்களில் புறக்கணிக்கப்படுகிறார். என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஆகிவிடுகிறார். வட்டிக்கு போக முடியாது, ஆனால் அவரால் வேறு வழி இல்லாமல் ஆகிவிடுகிறார். எனவே அதை பற்றி விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு இதுக்குள்ளே நான் பேச இல்லை. ஆனாலும் கூட இதை நான் தொட்டு விட்டு போகிறேன். அதை பற்றி விரிவாக வேறு அறிஞர்கள் வந்தால் அதை பேச சொல்லி அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஏமாந்துடாதீங்க. சரி, அடுத்து இப்படியான ஒரு விசேஷ நிழல் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த மஹ்ஷர்ங்கிறது இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கு உரையாடல் நடக்கப் போகிறது. அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான், யாருக்கிட்ட பேசுகிறான், அவன் என்ன மொழியில் பேசுகிறான், அவன் பேசுகிற மொழி நமக்கு புரியுமா என்கிற அனைத்திற்கும் இப்போ நான் சொல்ல போகிற ஹதீஸ் விடை கொடுக்கிறது. எல்லாத்துக்கும் விடை கிடச்சிரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களில் ஒவ்வொருவர்களிடத்திலும் அல்லாஹ்
கியாமத்து நாளில் பேசுவான், உரையாடுவான், ஒவ்வொருத்தருகிட்டையும் உரையாடுவான். மின்கும் மின் அஹதின்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒவ்வொருவர்கிட்டையும் அந்த உரையாடல் நடைபெறப் போகிறது. அல்லாஹ்வுடைய உரையாடல் என்ன மொழியில் அல்லாஹ் பேசுவான்? என்ன மொழியில் பேசுவான்? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். என்ன மொழியில் பேசுவான்? சொல்லுங்க தம்பி, என்ன மொழியில் பேசுவான்? என்ன பாஷையில் சொல்லுவாங்க பேசும்? அங்கே சொல்லப்படுகிற ஹதீஸில் பார்க்குறோம், அல்லாஹ் லைஸ பைனல்லாஹி வ பைனஹு துர்ஜமான், அல்லாஹ்வுக்கும் யாரோடு அல்லாஹ் உரையாட போகிறானோ அவனுக்கு மத்தியில் எந்த துர்ஜமானும் இருக்க மாட்டார். தர்ஜமா செய்கிறவர் யாரும் இருக்கும், மொழிபெயர்ப்பாளர் யாரும் இருக்க மாட்டார். தெளிவாயிடுச்சு. அப்போ என்ன? டைரக்ட் அல்லாவே பேசுகிறான், நம்மக்கிட்ட உரையாடுகிறான், நம்மளே பதில் சொல்கிறோம். அப்போ நமக்கு புரிகிற பாஷையில் அல்லாஹ் பேசுகிறான். அதன் அர்த்தம் துர்ஜமான் தேவையில்லைன்னு அதன் அர்த்தம். அப்போ எந்த துர்ஜமானும் தேவையில்லை. அப்படியான நிலையில் அல்லாஹ் உரையாடுகிறான். அப்படி உரையாடுகிற அந்த சந்தர்ப்பத்தினுடைய நிகழ்ச்சி இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. எப்படி? அப்போ இந்த மனிதன் சும்ம யந்துரு ஃபலா யரா ஷைஅன் குத்தம, அவன் முன்னாடி பார்க்குறான், அவனுக்கு அவன் செய்தவைகள் எல்லாம் முன்னாடி பார்க்குறான். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரிகிறது. அதுக்கு பிறகு அவன் தனக்கு பக்கத்தில் பார்க்குறான், அவன் செஞ்சது அனைத்தையும் அவனுக்கு காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு கீழே பார்க்குறான், நரகம் அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி தென்படுகிறது. ஒரு பயங்கரமான ஒரு நிலை பாரு. வலது பக்கம் திரும்பினாலும் அவன் உலகத்தில் செய்த அனைத்தும் அவனுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இடது பக்கம் திரும்பினால் அவன் உலகத்தில் செஞ்ச நல்லவை தீமைகள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்படுகிறது. முன்னாடி பார்த்தால் அவன் உலகத்தில் செஞ்ச அனைத்தும் காட்சிப்படுத்தப்படுகிறது. இவைகளெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பயமாக இருக்குது. இவ்வளவு அநியாயம் உலகத்தில் செஞ்சிருக்கிறதே, அவைகளெல்லாம் ஒன்று விடாமல் காட்சிப்படுத்தப்படுகிறது என்று பயந்து கொண்டு அவன் அப்படியே தலையை கீழே பார்க்கலாம் அப்படின்னு பயத்தில் கீழே பார்க்குறான். நரகம் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. எவ்வளோ கொடுமை! மேலே பார்க்குறான், அல்லாஹ் உரையாடுகிறான். இப்படியான ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிவிடுறான். இதான் மஹ்ஷருடைய நெருக்கடி. நம்ம துவா செய்கிறோம்ல, அல்லாஹ்வே மஹ்ஷரில் எங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து எங்களை அல்லாஹ் லேசாக்கி விடு. காரணம் அவ்வளோ பெரிய பயங்கரமாக சுற்றி நாம் செய்த கொடுமைகளும் பாவங்களும் நம்மை சுற்றி அங்கு நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பயம் தாங்க முடியாமல் கீழே உத்து பார்க்கிற பொழுது கண்ணுக்கு முன்னால் நரகத்தின் கொடுமையும் கடுமையும் கண்ணுக்கு முன்னால் காட்டப்படுகிறது. எப்படி இருக்கு அதை கற்பனை பண்ணி பாருங்க. மேலே பார்க்குறான், ரப்புல் ஆலமீன் உரையாடுகிறான். என்னப்பா செஞ்சா உலகத்தில்? நான் தான் ரப்பு, நான் தான் உன்னை படைத்த காலிக், நீ எனக்கு என்ன செய்திருக்கிறாய்? நான் உயர்ந்த நோக்கத்துக்கு படைச்சிருக்கிற, நோக்கத்தை தெரிந்து உலகத்தில் வாழ்ந்தாயா? உனக்கு அறிவித்தார்களே, நீ படைத்த நோக்கத்தை பற்றி உனக்கு சொன்னார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இதாங்க நோக்கம். இந்த உலகத்தில் நீ ஜின் வர்க்கமாக இருக்கட்டும், மனித வர்க்கமாக இருக்கட்டும், என்னை வணங்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நோக்கம் தெரியாமலே உலகத்தில் வாழ்ந்து செத்து போய் இப்போ வந்து நிற்கிறாயே, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். என்ன நோக்கத்துக்கு படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் அறியாமலே உலகத்தில் வாழ்ந்துடும். எப்படி வாழுகிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி அனைத்தும் காட்டப்படும். அவன் கை சேதப்படுகிறான். யாவையிலத்தனா மாளிகாதல் கித்தாப். மனுஷன் கேட்குறான், யாவையிலத்தனா மாளிகாதல் கித்தாப் லா யுகாதிரு சகீரத்தன் வல கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா வஜது மஅமிலு ஹாதிரா வலா யத்ரிபு ரப்புக அஹதா. சூரத்து கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் கை சேதப்படுகிறான். இங்கே வலது பக்கம் இடது பக்கம் அவன் செய்த குற்றங்கள்லாம் காட்சிப்படுத்தப்படுகிற பொழுது மாளிகாதல் கித்தாப். அவன் கேட்குறான், என்னப்பா ஏடு இது? எனக்கு பிடிச்ச கை சேதமே என்ன ஏடு? லா யுகாதிரு சகீரத்தன் வல கபீரத்தன். சிறிய பெரிய ஒரு பாவம் விடுபடாமல் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. நம்ம சின்னதை கண்டுக்கிறாம விட்டுரும். சின்ன பாவம்னு செஞ்சோமே, அந்த பாவமும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
எவ்வளோ பெரிய கை சேதம் பாரு. அப்போ தான் கையை பேசஞ்சு மாலி ஹாதல் கிதாப் தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ அப்படிங்கிறான்ல. அந்த முஜ்ரிம்களை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பாவிகளை நீங்கள் பார்ப்பீங்க. அவர்கள் குனிந்தவர்களாக, அச்சப்பட்டவர்களாக, தலை குனிந்தவர்களாக, பயத்தோடு அவர்களுடைய பாவங்களை பார்ப்பார்கள். கண்கூட அல்லாஹ் காட்டிடுறான். அப்போ தான் அல்லாஹ் உரையாடல் நடைபெறுகிறது. அல்லாஹ் கேட்கிறான், என்ன செய்தாய்? நீ உலகத்தில் வாழுகிற பொழுது உனக்கு இன்னென்ன இன்பங்களை கொடுத்தேனே, செல்வத்தை கொடுத்தேன், என்ன செய்தாய்? என்னுடைய செல்வங்கள் எல்லாம் எப்படி செலவழிக்கப்பட்டன? அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்லி ஆக வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறவங்க, சந்தேகம் இல்லை, எல்லா நபிக்கும் சொர்க்கம். ஆனால் நபிமார்களில் இறுதியாக சொர்க்கம் போகக்கூடிய நபி யார்? இறுதியாக போகிறது யார்? என்னம்மா? அவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க, கடைசி. மாஷா அல்லா, தபாரக் அல்லா, பாரக் அல்லா ஃபீக், அஹ்சன் அல்லாஹ் இலைக் வஸாதக் அல்லாஹ் இல்மக். அப்போ முதல்ல போகிறது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக போகிறது சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சரியாக பதில் சொல்லி. ஏன் போகிறாங்க கடைசியாக? ஏன்? அவங்க சொர்க்கவாசி, ஆனால் கடைசியாக தான் அல்லாஹ் அனுப்பும். ஏன்னா உலகத்தையே ஆளக்கூடிய தகுதி அல்லாஹ் கொடுத்தான். அவ்வளோ செல்வம், அவ்வளோ பொருளாதாரம், அத்துணைக்கு அல்லாஹ்ட கணக்கு சொல்லிட்டு போகிறதுக்கு தாமதம் ஆகிட்டு, அவ்வளோதான். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி இல்லையே. ஒரே ஒரு ஜுப்பா, ஒரு நல்ல ஜுப்பா ஒன்று இருக்கும், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போடுவாங்க, அப்புறம் பெருநாளைக்கு போட்டுக்கிடுவாங்க. புதுசு இல்லை, ஆனால் இருக்கிறதில் நல்ல ஜுப்பா, அவ்வளோதான். கந்தலாக போயிட்டா தச்சிக்கிடுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ட்ரெஸ் இருக்குது, ஒரு கடையை வச்சிடலாம். நான் ஆண்களை சொல்கிறேன், பெண்களில் கடை இல்லை, கடல் வச்சிடலாம். பெண்கள்கிட்ட உள்ள ட்ரெஸ்ஸுகளை வச்சு சொல்லுவாங்களே, கடைன்னு போட்டு அடித்து கடல்னு போடுவோம். சரி, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற வரைக்கும் அங்கே நிறுத்தப்படுவோம். அதில் ஏதாவது நல்ல அமளி செஞ்சால் நமக்கு விசேஷ நிழல் கிடச்சிரும். அந்த ஃபைசல் முடிகிற வரைக்கும், அந்த தீர்ப்பு முடிகிற வரைக்கும் நம்ம அந்த நிழல், நான் சொன்னல முதல்ல ஒரு நிழல் கிடைக்கும் என்று. அது எதுக்கு அந்த நிழல் தெரியுமா? அவரை பற்றியான பிரச்சனைக்கு ஃபைசல் பண்ணி தீர்ப்பு சொல்லி விசாரித்து முடிகிற வரைக்கும் அவர் நிழலில் நிற்கணும் என்பதற்காக கிடைக்கிறது. அப்போ சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா கணக்கையும் ஒப்படைச்சிட்டு சொர்க்கத்துக்கு போகிற முன்னாடி வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு விசேஷ நிழலை கொடுத்துட்றான். நபி அவங்க செய்கிற நல்ல அமலுக்கு அல்லாஹ் கொடுத்துரும். நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நம்முடைய விசாரணை எப்படி இருக்கும்? அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொன்றையும் கேட்பான் அல்லாஹ். எந்த அடியானும் சரி 4 விஷயத்துக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய காலை தூக்கி கூட வைக்க முடியாது, ஒரு எட்டு கூட நகர முடியாது. அவனுடைய ஆயுள் காலத்தை பற்றி விசாரிக்கப்படுகிறான். ஆயுள் காலத்திலேயே இளமை பருவம் உள்ளே வந்துடும். எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கிறதுல இளமையும் சேர்த்து தானே, இளமை முதுமை. ஆனால் இளமையை தனியாக கேட்குறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய ஆயுள் காலம் எத்தனை வயசுப்பா? 50 வயசு, 60 வயசு, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாயே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து கேட்பானா, இளமை காலத்தில் எப்படி நடந்து கொண்டா? நிறைய பேர் இளமையில் தான் அங்கே பழியாகிடுவாங்க. நிறைய இளைஞர்கள் இளமையில் தான் எங்கே போகிறான்னே தெரியாது. நடிகனுக்கு பின்னாடியும், நடிகைகளுக்கு பின்னாடியும், அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும், கோஷம் போடுகிற கூட்டங்களுக்கு பின்னாடியும் அப்படியே போய் அவனுடைய தொழுகை வீணாக போயிடும், எல்லாத்தையும் வீணாக்கிறோம். காரணம் இளமை அந்த அளவுக்கு அவனுக்கு பொய்ப்பிக்கப்பட்டு விடும். அதனால் அதை விசேஷமாக கேட்குறான். வயசானவங்கள்ட்ட பெருசாக அவனுடைய மொத்தத்தையும் கேட்டுட்டு போயிடுவான். அந்த வயசானவங்க எல்லாரும் இளமை காலத்தை சொல்லாமல் தப்பிக்க முடியாது, சொல்லி ஆகணும். இளமை காலத்தில் எங்கே இருந்தாய்? எங்கே இருந்தா? நான் அரசியல்வாதிகளின் கூட்டத்தில் இருந்தேன் அல்லது பள்ளிவாசலில் இருந்தேன். எங்கே இருந்தா கேட்குறது என்ன பதில் வச்சிருக்கிறோம்? இளமை பருவத்தில் எதை பார்த்தாய்? குர்ஆனை பார்த்தாயா அல்லது ஷைத்தானியத்தை பார்த்தாயா?
என்ன பதில் வைத்திருக்கிறோம்? இளமை காலத்தில் எதை சாப்பிட்டாய்? ஹலாலை சாப்பிட்டியா, ஹராமை சாப்பிட்டாயா? ஹலாலா ஹராமா? அனைத்தையும் சாப்பிடத்தானே பிறந்திருக்கிறோம். இளமை பருவத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற கதையெல்லாம் சொல்லுகிறவர்கள், அவர்களுடைய கதை அங்கு கந்தலாகிவிடும். காரணம், இளமைக்கு தனியாக அல்லாஹ் விசாரணை வச்சிருக்கிறான். இளமை காலத்தில் உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது? முதுமை அடைந்த பிறகு ருக்குவுக்கு போக முடியல, சுஜூதுக்கு போக முடியல, ஒரு சேரில் உட்கார்ந்து தொழுகிறாயே. இளமையில் அத்துணையும் செய்வதற்கான ஆற்றலும் தாக்கத்தை உனக்கு தந்தன, என்ன செய்தாய்? பதில் சொல்லணுமில்ல. ஃபஜ்ர் தொழுகைக்கு வர இல்லையே, காரணம் ஃபஜ்ருக்கு வரமாட்டேங்கிறார். என்னன்னு கேட்டால், அவர் இளைஞருங்க, அப்படி இப்படி முன்ன பின்ன இருப்பார். நம்ம கூட சமாதானம் ஆகிறோம். பெத்த அப்பம் கூட புள்ள மகன் தூங்கிட்டு இருக்கான்னு மெதுவாக கதவை சாத்திட்டு வர்றார். அவர் தொழுகைக்கு வந்துடுறார். பையனை எழுப்பான். அவன் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறான், கொஞ்சம் சின்ன சிறுசு, தூங்கட்டும். பார்த்தீங்களா, நம்ம விட்டு கொடுக்குறோம் இளமை பருவத்து. ஆனால் அங்கே அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு அந்த வாய்ப்பை தந்தனே, அந்த ஆற்றலை தந்தனே, அந்த திறமையை தந்தனே, பொருளாதாரத்தில் வளத்தை தந்தனே, கல்வி அறிவை தந்தனே, கண் பார்வையை தந்தனே. எதை பார்த்தா? எதை பார்க்கக்கூடாது அதையெல்லாம் பார்த்தா, பார்க்க வேண்டியதை பார்க்கவில்லை. இன்னால் இல்லா இவ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் இளமை பருவம். சீரழித்து விட்டாயே, சின்ன பின்னம் ஆக்கி விட்டாயே, அதற்கு பதில் சொல்லி ஆகும். அப்போ அவனுடைய ஆயுள் காலம் இளமை பருவம். அடுத்து பொருளாதாரத்தை கேட்கிறான். சம்பாதிச்சாப்பா? அல்ல, நான் தானே தந்தேன் உனக்கு. நீ பெருகிற பொழுது என்ன வயிற்றுல, தாயுடைய வயிற்றுலேருந்து வரும்போது என்னத்தை கொண்டு வந்தாய்? ஒன்றும் இல்லையே. நான் தானே உனக்கு செல்வத்தை தந்தேன். நீ படித்தால் உன்னுடைய திறமை, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி நீ எல்லாமே சொன்ன. இந்த அறிவை தந்தது யார்? உனக்கு அதன் மூலமாக செல்வத்தை கொடுத்தடு. அந்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய்? யாருக்கு கொடுத்தாய்? எப்படி சம்பாதித்த? 2 கேள்வி அதில் வரும். செல்வத்தை பற்றி 2 கேள்வி இருக்கிறது. எப்படி சம்பாதித்தாய்? ஒன்று, ஹலாலாக சம்பாதிச்சு. சில பேர் ஹலாலாக சம்பாதிச்சு தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுத்துருப்பாங்க. அதனால் 2ஐயும் கேட்குறான். எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய்? நீ ஹராமாக சம்பாதித்து நல்லவைக்கு கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. அல்லாஹ் தய்யிபை மட்டும்தான் விரும்புகிறான், ஹலாலை மட்டும்தான் அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அப்போ ஹராமாக சம்பாதிச்சு, கொள்ளையடித்து ஹராமாக சம்பாதிச்சு, சாராயத்திலையும் அல்லது பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதித்து அதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு அப்புறம் நல்லவைகளுக்கு கொடுத்தாலும் அதை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான். அல்லது ஹலாலாக சம்பாதிச்சுட்டு கெட்டவைகளுக்கு செலவழித்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் விசாரிப்பான். அவ்வளோ விசாரணை இருக்குது பாருங்க. இதையெல்லாம் அவரை பற்றியான விசாரணைகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட நகர முடியாது. இப்படியான ஒரு நிலை, இப்படியான விசாரணை. அப்போ இதெல்லாம் அந்த அடியானுக்கு விசாரிக்கப்படுகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் உரையாடுகிறான். ஒரு முறை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சஃப்வான் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு தாபிர், சஹாபியை பார்த்தவருக்கு தாபிர்னு சொல்லுவாங்க. இப்னு உமருடைய மாணவர். இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் கத்தாபுடைய மகன்தான் அப்துல்லா. அவரை இப்னு உமர் என்று சொல்வார்கள். அவருடைய மாணவர் சஃப்வான். அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களோடு நான் அப்படி நடந்து போகிறேன். அப்போ ஒரு மனிதர் வந்தார். வந்து இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப சமிஅத ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி நஜ்வா. அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியானத்தில் ரகசியமாக உரையாடுவானே, அதை பற்றியான செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறோம். எப்படி அல்லாஹ் உரையாடுறான் துர்ஜமான் இல்லாமல் அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். மொழிபெயர்ப்பாளர் இல்லாமலேயே அல்லாஹ் உரையாடுகிறான், அது ஒரு விஷயம். இன்னொரு உரையாடல் எப்படி இருக்குன்னா, ரகசியமாக உரையாடுவான் அல்லாஹ். அப்படி ரகசியமாக அவனை கூப்பிட்டு மேலே போர்வையை போற்றி யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரகசியமாக ரகசிய விசாரணை. அதை பற்றி நீங்கள் ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீங்களான்னு அந்த வந்த மனிதர் கேட்டார். அவர் யாருன்னு பேர் சொல்லப்படையில்லை. ரஜுல், ஒரு மனிதர் கேட்கிறார். நான் பக்கத்தில் இருக்கிறேன், சஃப்வான் சொல்கிறாங்க. யார்கிட்ட கேட்கப்பட்டது?
இப்னு உமர்கிட்ட கேட்கப்பட்டது. உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாம் சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரகசியமாக ஒருவர்கிட்ட உரையாடுவான அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஹதீஸை சொல்கிறாங்க. இன்னல்லாஹ யுதுனில் முஃமின ஃபயதஉ அலைஹி கனஃபஹு வ யஸ்துருஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினான அடியான். இது மூமின். முதல்ல உரையாடல் பொதுவான எல்லாத்துக்கிட்டையும் உரையாடல். இப்போ உரையாடுறது மூமின்ட்டு அல்லாஹ் உரையாடுகிறான். அல்லாஹ் அந்த மூமினை தன் பக்கம் நெருக்கி கொள்வானாம். யுதுனில் மூமின், மூமினை நெருக்கமாக அல்லாஹ் வச்சுக்கிடுவான். அவருக்கு மேலே ஒரு போர்வையை போர்த்தி விடுவான் என்ற ரகசிய விசாரணை. போர்த்தி விட்டு அல்லாஹ் அவங்கிட்ட அந்த மனிதர்கிட்ட கேட்குறான், அத்தாரிஃபு தம்பங் கதா அப்படின்னு கேட்பானா. அத்தாரிஃபு தம்பங் கதா, இன்ன பாவத்தை நீ செய்தாயான்னு கேட்பாரான். அவர் தான் மூமினை பாவம் செஞ்சுருப்பாள்ல. அல்லாஹ் கேட்குறான், பாவம் செஞ்சியா? உடனே அவர் நம்பர் ஆமாம். அடுத்து அல்லாஹ் கேட்பான், அந்த பாவத்தை சொல்லி கேட்பானா. அத்தாரிஃபு தம்பங் கதா, இன்ன பாவத்தை செய்தாயான்னு அந்த பாவத்தை சொல்லி அல்லாஹ் கேட்பானா. அந்த மூமின் நாம் ஆமாம் செஞ்சேன்னு ஒத்துக்குருவாராம். எல்லாம் ரகசிய உரையாடல், யாருக்கும் தெரியாது. அப்படியே போத்திக்கிட்டு கேட்கப்படுகிறது. அடுத்து கேட்பான், அத்தாரிஃபு தம்பன் கதா, அத்தாரிஃபு தம்பன் கதா, அத்தாரிஃபு தம்பன் கதா. ஒவ்வொன்றாக அவரிடத்துல விழாவாரியாக கேட்கப்படுகிறது. அனைத்தையும் அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆமாம் ஆமாம் நான் செஞ்சேன், பாவம் செஞ்சேன். உடனே அல்லாஹ் சொல்கிறான் அவரை பார்த்து, ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனுபி, அவருடைய பாவத்தை அவரே ஒப்புக்கொள்ள வைக்கிறான் அல்லாஹ். அவர் ஒப்புக்கொள்கிறார், ஏமாத்த இல்லை, ஆமான்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் அவரை பார்த்து அவர் பயப்படுறார். அவர் நினைக்கிறான், தொலைஞ்சிச்சு, நம்ம இந்த பாவம் தான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமால செஞ்சோம். ஊரில் கேட்டால் என்ன, ரொம்ப சாலி ரஜுலுன் தையிபுன் சாலிஹுன், பள்ளிவாசலில் ரொம்ப நெருக்கமாக இருப்பார், தொழுவார், இபாதத்து செய்வார், நல்லதே பேசுவார், அப்படி தர்மம் செய்வார் என்று இப்படியாக நம்ம உலகத்தில் காட்டிக்கொண்டோம். நம்ம செஞ்சது ரகசியமாக செஞ்சோம், யாருக்கு தெரியாமல் பாவம் செஞ்சோம். அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம் ரகசியமாக. ஆனால் உலகத்தார்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த ரகசியமாக செஞ்சோமே அதைத்தான் அல்லாஹ் நோண்டி நோண்டி நம்மகிட்ட கேட்குறான். தாரிஃபு தம்பன் கதான்னு கேட்குறான். இன்ன பாவத்தை செய்யா, யாருக்குமே தெரியாது. நான் ரகசியமாக செஞ்சதில்ல, யாருக்கும் தெரியாமல் ஒரு அறைக்குள் இருந்து செஞ்ச பாவம் அது. அல்லது யாருக்கும் தெரியாமல் எனக்கும் சம்பந்தப்பட்டவனுக்கு மட்டுமே தெரிகிற பாவங்கள். அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்கிட்ட திருவி திருவி கேட்டு விட்டானே, நம்ம இதோட ஹலக் அழிந்து போனோம் என்று அவர் நினைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், சதர் துஹா அலைக்க ஃபித் துனியா, அடியானே துனியாவோட வாழுகிற பொழுது நீ ஒன்று அறியாமல் இந்த பாவங்கள் செய்தாயே, இதை யாருக்கும் தெரியாமல் நான் மறைத்து வைத்தேன். உன்னை ஃபதிஹத்து பண்ணணுண்டா, உன்னை அசிங்கப்படுத்தணுண்டா நான் வெளியில் காமிச்சிருப்பேன் அந்த பாவத்தை, எனக்கு அது முடியும். ஆனால் நான் என்ன பண்ணேன், உன்னை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் அவ்வளோத்தையும் மறைச்சி வச்சேன். நீ உலகத்தில் வாழும்போது நல்லவனாகவே மக்களுக்கு தெரிந்தாய், ஆனால் நீ பாவம் செஞ்சா, நான் மறைச்சியே வச்சுருந்தேன், நீனு அதை வெளிப்படுத்த இல்லை. இப்போ நீ கவலைப்படாத, ஆனால் அஃபிருஹா லக்கல் யௌம, இன்றைய நாளில் அந்த பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். நீ ஒப்புக்கொண்டுட்டா, உண்மையை சொல்லிட்டா, நீ அறியாமல் செஞ்சிருக்கிறா, நீ பாவம் செஞ்சதை அதை மறைச்சி செஞ்சிருக்கிறா, அதனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அவருக்கு நன்மைகளை அவருக்கு கொடுத்து அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதான் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். இதான் அல்லாஹ் அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். அடியார்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். அதுக்காக நீ பாவம் செய்யின்னு அர்த்தம் அல்ல. நம்ம மோமினாக இருந்து மோமினாக இருக்கணும். அல ஷர்த், நீ மோமினாக இரு, அகீதால சரியாக இருந்துக்கிறங்க. உங்களுடைய அகீதாவில் என்றைக்குமே நீங்கள் மோசம் போயிடாதீங்க, அகீதாவை விட்டு கொடுத்துடாதீங்க, அகீதாவை நல்ல படிங்க, அகீதாவை படித்து ஈமானை செழிப்பாக வைத்திருங்க. உங்களுடைய ஈமான் செழுமையாக இருக்கட்டும், உங்களுடைய ஈமான் கூவத்தாக இருக்கட்டும். அப்படி கூவத்தாக இருக்க உங்களை அறியாமல் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக செய்கிற பாவத்தை அல்லாஹ்வே
துனியாவில் வெளிப்படுத்தாமல் மறைச்சி வச்சிருக்கிற பாவத்தை ஆகிரத்தில் உங்கள்கிட்ட ரகசியமாக உரையாடுகிற பொழுது நீங்கள் அதை பொய் சொல்லாமல் ஒப்புக்கொண்ட காரணத்தால் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தாராம். அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ் காட்டக்கூடிய பெரிய கருணையாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் மூமின்கிட்ட மட்டும் உரையாடல், இது மூமின்கிட்ட உரையாடுறது. எப்படி? ரகசிய உரையாடல். அதே போல அம்மல் காஃபிரு வல் முனாஃபிகூன், காஃபிர்கள்ட்டையும் ரகசிய உரையாடல் இருக்கிறது, முனாஃபிகீன்கள்ட்டையும் ரகசிய உரையாடல் இருக்கிறது. அவன்கிட்டெல்லாம் கேட்கும் பொழுது அவனு பொய் சொல்வான். காஃபிர்கிட்ட கேட்கும்போது, முனாஃபிக்கிட்ட கேட்கும்போது, நீ இந்த பாவம் செஞ்ச, அதெல்லாம் நான் பாவம் செய்யலையே, அல்லாவுக்கு தெரியுமே, அல்லாஹ் அதையெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறானே. ஆனால் அங்கே போய் பொய் சொல்கிறான். ஹவுலா இல்லதீன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறான், ஹவுலா இல்லதீன, அவர்கள் கதபு அலா ரப்பிஹிம், அல்லாஹ் கிட்டேயே பொய் சொல்கிறான் அவன். அலா லஅனத்துல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். இப்படியான இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய அந்த ஸாலிம்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். லஅனத், அவர்களுக்கு லஅனத், சாபம். காரணம் பொய் சொல்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் இவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்போ நான் சொன்ன இந்த ரகசிய உரையாடல் என்பது சஹீஹுல் புகாரியில் 2441வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரியில் போய் படித்து பாருங்கள், ரகசிய உரையாடல். அதில் இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியார்கிட்ட உரையாடுகிறான், அவர்களை பொதுவாக விசாரிக்கிறான். சில பேர் அல்லாஹ் கேவலப்படுத்துகிறான், சில பேர்களை அல்லாஹ் அனைத்து மக்களுக்கு மத்தியில் அவனை கேவலப்படுத்தி விடுகிறான். சில பேரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அவன் பாவம் செஞ்சிருப்பான், பாவத்தை ஒப்புக்கொள்கிறான், அல்லாஹ் ரப்பல் ரகசியமாக கேட்டு அவனுக்கு மன்னித்து அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான். எனவே அல்லாஹுடைய உரையாடல் என்பது அது சாத்தியமானது, சத்தியமானது. அது விசாரிக்கப்படுகிற நேரத்தில் அவர் இந்த விஷயத்தில் கவனத்தோடு இருந்து கொண்டால் உலகத்தில் வாழும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்வில் நாம் சிறந்தவர்களாக இருப்பதற்கு ஒரு சில எளிய வழிகளை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக வேண்டி நான் உங்களுக்கு இங்கே ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய உரையாடல் விஷயமாக 2 ஹதீஸுகள் வருகிறது. இன்னொரு ஹதீஸு, 3வது ஹதீஸு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதத்தை பார்த்து உரையாடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு சொல்கிறான், ஆதமு. அவர் உடனே ஆதமுன்னு அல்லாஹ் கூப்பிட்ட உடனே லப்பைக்க வ சஅதைக்க அப்படிங்கிறார். அல்லாஹ் இந்த வந்துட்டேன், நீ கட்டளையிடு, நீ சொல்கிறத நான் கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இப்போ யுனாதா பி சௌத்தின், ரொம்ப சப்தமிட்டு ஒரு எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு சப்தம், இன்னல்லாஹ யஅமுருக அன் துக்ரிஜ மின் துர்ரிய்யதிக பஅதன் இலன் நார். இங்கே நரகவாசிகளை, உன்னுடைய பிள்ளைகளில் நரகவாசிகளை தனியாக பிரித்து நீ கொண்டு வந்து விடு என்று ஆதத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அது ஆதத்தோடு பேசுகிற உரையாடல். இந்த 3 விஷயங்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களோடு உரையாடுகிற அம்சமாக பார்க்க முடிகிறது. சில பேர் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், சில பேர்கிட்ட அல்லாஹ் பேசவே மாட்டான், சில பேர் அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களை மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுப்பான், அவர்களை அசிங்கப்படுத்துவான். அப்படி சில பேரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு அவர்கள் செய்கிற குற்றங்களுக்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனையும் கொடுக்குறான். சரி, இதிலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மாத்த அலைஹா, யார் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி, எப்போ மரணம் வரும் நமக்கு தெரியாது, மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற நிலையில் அல்லது செய்து முடித்த உடனே மரணம் வந்துவிட்டால் அவருக்கு சொர்க்கத்தை நான் கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறார். அல்லாஹ்வே சொர்க்கத்தை கொடுப்பதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஜாமீனுங்கிறான், நான் ஜாமீன் எடுத்துக்கொள்கிறேன், உங்களுக்கு நான் சொர்க்கம் தர்றேன்,
ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே பொறுப்பெடுக்கிறான். நான் சொர்க்கத்தை தருகிறேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கு ஒரு சில காரியங்களை செய்யணும். உங்களை நான் நிறுத்தி வைத்திருப்பேன். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த நாள் யௌம தஜிதுங்கிறான் அல்லாஹ். அந்த நாளுக்கு பேர் அவன் பெற்றுக்கொள்ளும் நாள், பார்க்கும் நாள் அப்படிங்கிறான். எதை? குல்லு நஃப்ஸின் மா அமிலத், அவர்கள் உலகத்தில் செய்கிற நன்மை தீமைகளை பெற்றுக்கொள்கிற நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கிறது. மின் கைரின் முஹ்தரா, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் முஹ்தரா, அப்படி ஹாதிராக்கிறோம், ஆஜர்படுத்திடுவோம், அவருக்கு முன்னாடி வந்துவிடும். ஒமா அமிலத்து மின் சூஇன், அதை அவனுக்கு முன்னாடி பார்க்குற பொழுது அந்த பாவி பாவங்களை பார்த்தான்னு வைங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றான். எல்லாம் இந்த குற்றம் செஞ்சிருக்கா, அந்த குற்றம் செஞ்சிருக்கான்னு அந்த பட்டியலை எல்லாம் முன்னிறுத்துகிற பொழுது அந்த பாவி நினைக்கிறான், தவத்து லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதன் பஈதன் அப்படிங்கிறான். எனக்கும் இந்த பாவத்துக்கு மத்தியில் நீண்ட தூரத்தை அல்லாஹ் அமைத்து தரமாட்டாயா என்று அவன் கேட்கிறான். யுஹذிருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எச்சரிக்கை செய்கிறான். நல்லதை செஞ்சுக்கிறங்க, நாளை மறுமையில் உங்களுக்கு முன்னாடி அந்த பாவங்களை கண்கூடாக காட்டப்படுகிற நாள், அதுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். வல்லாஹு ரഊஃபு பில் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிற கருணையால் தான் இந்த எச்சரிக்கை. எனவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதற்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறானே, அதை முடிந்த அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் கிட்ட உரையாடலில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஹஸ்லாத் சித்துன் அப்படின்னாங்க, 6 அம்சங்கள் இருக்கிறது, 6 விஷயங்கள். அதை நீங்கள் கடைபிடிங்க, அதை செயல்படுத்துங்க. அதை செயல்படுத்திட்டு உங்களுக்கு மரணம் வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், அவன் பொறுப்பெடுத்து கொண்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லா கான லாமினன் அலல்லாஹ், அல்லாஹ்வே அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பது. அது ஒன்று, ரஜுலுன் ஹரஜ முஜாஹிதன் ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதர் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜிஹாதுக்கு புறப்படுகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் ஜிஹாது என்று சொன்னால், ஜிஹாது என்பது ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நின்று ஜிஹாதை சிந்திக்கக்கூடாது. ஜிஹாது என்பது அது பெரிய பறந்து விரிந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற வார்த்தை. பல நேரங்களில் ஜிஹாது பி அல்சினத்திக்கும், சில நேரங்களில் ஜிஹாது பி அஸ்லிஹத்திக்கும், சில நேரங்களில் அல் ஜிஹாத் ஃபி அமாலிக்கும், சில நேரங்களில் அல் ஜிஹாத் ஃபி அக்வாலிக்கும். ஜிஹாதுக்கு பாருங்கள் இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்மளை நிறைய பேருக்கு ஜிஹாதுன்னா ஒரே ஒன்று மட்டும்தான் விளங்குது. இல்லை, ஜிஹாத் என்பது எத்தனை வகை இருக்குது பாருங்கள். உங்களுடைய நாவுகளால் செய்கிற ஜிஹாத், உங்களுடைய சொற்களால் செய்கிற ஜிஹாத், ஆயுதங்களை எடுத்து போர் புரிகிற ஜிஹாத், உங்களுடைய செயல்பாடுகளால் செய்கிற ஜிஹாத், உங்களுடைய ஆத்மாவோடு செய்கிற ஜிஹாத். எந்த ஜிஹாதை இங்கு சொல்லப்படும், எந்த ஜிஹாதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கட்டும். அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு புறப்படுகிறார் என்று சொன்னால், வாளை தூக்கிட்டு ஆயுதத்தை தூக்கிட்டு மற்றவர்களை எல்லாம் கொள்வதற்கு செல்கிறார் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது அதற்கும் இஸ்லாத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் உங்களுடைய நாவால் நீங்கள் ஜிஹாது செய்யுங்க. எது நாவால் எப்படி ஜிஹாது செய்கிறது? இஸ்லாத்தை துணிந்து எடுத்து சொல்லுங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் சரி இஸ்லாமிய செய்திகளை சொல்வதால் உங்களுக்கு ஏற்படுகிற இந்த உலகத்தினுடைய நெருக்கடிகளை பற்றி அச்சப்படாமல் நீங்கள் சொல்றீங்களே, அது மிகப்பெரிய ஜிஹாத். கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தவறான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்நோக்கி நீங்கள் சொல்லுகிற உண்மை செய்தி இருக்கிறது, அதுவே பெரிய ஜிஹாத் என்னாங்க. அதுதான் உண்மையான ஜிஹாத் என்னாங்க. அப்போ ஜிஹாதுங்கிறது சின்ன வட்டத்தை போட்டு போர் புரிகிறதுன்னு புரிஞ்சுக்கிற கூடாது.
அது நீண்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பறந்து விரிந்த வார்த்தைகள். நஃப்ஸோட ஜிஹாது செய்தல், ஆத்மாவோடு போர் புரிதல், அது எவ்வளோ பெரிய ஜிஹாது தெரியுமா? தபூக்கு போர் முடித்துவிட்டு சஹாபாக்கள் திரும்பி வர்றாங்க. தபூக்கு போர் எவ்வளோ கஷ்டமான போர். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற போர், கடுமையான வெப்பமான நிலையில் ஏற்பட்ட போர், மதீனாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற ஒரு ஆண்டு அது, வெயில் காலம் என்பது. காரணம், பெரித்தம்பழம் அப்படியே கொலையாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை அறுவடை செய்து சந்தையில் விற்றால் அதுவே மதீனாவினுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு வரவு. அது அதன் மூலமாக ஓராண்டு அடுத்த அந்த கோடை காலம் வரைக்கும் அதனுடைய பொருளாதாரம் தான் மதீனாவினுடைய பொருளாதாரம். அப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம், வாகனம் குறைவாக இருக்கிற ஒரு நிலை, கடுமையான வெப்பம், அறுவடை காலம், வாகனம் குறைவாக இருக்கிறது. மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தபூக், முஷ்ரிக்குகள் அங்கு படை திரண்டு வந்து விட்டார்கள். கொஞ்சம் விட்டால் அவர்கள் ஊருக்குள்ளேயே வந்து விடுவார். தபூக் அப்புறம் அப்படியே போனால் பத்ரை முடித்து உள்ளே வந்தனா அவர்கள் மதீனாவுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ முஷ்ரிக்குகள் அதை விட்டு தாண்டாமல் அவர்களை அங்கே தடுக்க வேண்டும். அதற்கு நாம் இப்பொழுதே கிளம்ப வேண்டும். எதை தியாகம் செய்ய போகிறார்கள்? அறுவடை செய்யக்கூடிய தன்னுடைய அறுவடை பொருளாதாரத்தை தியாகம். அவர்கள் கால்நடையாக செல்கிற ஒரு நிலை. ஏனென்றால் வாகனம் இல்லாத ஒரு பற்றாக்குறை, பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிற ஒரு நிலை, வெப்பத்தினுடைய கொடுமை தாங்க முடியவில்லை. கரடுமுரடான பாதைகள், குண்டு குழியும் இதை மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரோடு அல்ல. பள்ளத்தாக்குகள் எல்லாம் கடந்து, மேடு பள்ளங்கள் எல்லாம் கடந்து தபூக்கு செல்ல வேண்டும். அப்படியான நிலையில் சென்றார்கள். எவ்வளோ கஷ்டமான போர் பாருங்கள். அந்த போரை முடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. இப்போ தான் விஷயமே இருக்கிறது. அந்த போரை முடிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ரஜஅனா மின் ஜிஹாதில் அஸ்கரி இலா ஜிஹாதில் அக்பரின்னாங்க. சஹாபாக்களை தூக்கி வாரி போட்டு விட்ட இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க? ரஜஅனா மின் ஜிஹாதில் அஸ்கரி, சின்ன போரை முடிச்சுட்டு பெரும் போரை நோக்கி புறப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும்? இப்போ நான் சொன்னேன்ல, எவ்வளோ கஷ்டமான போர் அது. அங்கே போய் எவ்வளவு தூரத்துக்கு போராடி இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. உணவு கிடைக்காமல், கொண்டு போன உணவு தீர்ந்து விட்டது. இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு எங்களுடைய நாவில் புண்ணு ஏற்பட்டு விட்டது. வாயெல்லாம் புண்ணாயிருச்சு பச்சை இலையை சாப்பிட்டதுனால. நடந்து போனதுனால எங்களுடைய கால்களில் புண்ணு, காலில் கெட்டு போட்டு இருந்தோம். அப்படின்னா எவ்வளோ பெரிய போர். அதை என்ன சொல்கிறாங்க? ரஜஅனா மின் ஜிஹாதில் அஸ்கர், சின்ன போரை முடிச்சுட்டு பெரிய போரின் பக்கம் சென்று கொண்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யார சொல்லலாம், இந்த போர் சின்ன போர், இதை விட பெரிய போர்னா அது எவ்வளோ கடுமையாக இருக்கும், அது என்ன போர்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஒன்றும் அவர்கள் இந்த விஷயத்தில் தயங்க இல்லை, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்க. இது சின்ன போருங்கிறனா இதை விட பெரிய போர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் சொன்னாங்க, ஜிஹாது நஃப்ஸ் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவோடு போராட போகிறோம், அது பெரிய போர். அல் முஜாஹித் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஜாஹித் போராளி, போராளின்னு சொல்கிறோம்ல, போராளின்னு சொல்கிறோம்ல, அவர் பெரிய போராளிங்க, பெரிய முஜாஹிதுங்க அப்படிங்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஜாஹிதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற போராளினா வேற போராளி, ஜிஹாது பண்ணி அப்படி பண்ணி அப்படி, அவரை தான் ஜிஹாது முஜாஹிதுமோ. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் முஜாஹித், ஒரு உண்மையான போராளி யாரு தெரியுமா? மன் ஜாஹத லி நஃப்ஸிஹி, தன்னுடைய ஆத்மாவோடு யார் போராடுவாரோ அவர்தான் உண்மையான போராளி. அல்லாஹ் அக்பர். ஆத்மாவோடு போராடுறது ரொம்ப கஷ்டங்க. ஆயுதங்களை எடுத்து போராடுவது கொஞ்சம், நம்முடைய கை ஓங்கினா நம்ம ஜெயிச்சிருவோம், அவன் கை ஓங்கிட்டா நம்ம தோற்றுருவோம், அவ்வளோதான். நம்ம சரியான ஆயுதத்தை எடுத்து சரியாக கொடுக்குற இடத்துல கொடுத்தா அவன் ஓஞ்சான். அப்போ இது எனக்கும் அவனுக்கு மத்தியில் திறமையை பொறுத்தது, அல்லாஹ்வுடைய அனுமதியோட. ஆனால் ஆத்மாவோடு போராடுறது இருக்குதே, அது பெரிய கஷ்டம். என்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்துறது, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் என்னுடைய ஆத்மா விரும்புகிறது, விரும்புதா இல்லையா? நான் எதையெல்லாம் நேசிக்கிறேனோ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன்.
ஏனென்றால் என்னுடைய ஆத்மா இருக்கிறத அது திஃபில் மாதிரி. ஒரு அரபு கவிஞன் சொல்றான், அந்நஃப்ஸு கத்திஃபில் அப்படின்னா, ஆத்மா என்பது குழந்தை மாதிரி. குழந்தையை நீங்கள் கடை வீதிக்கு அழைச்சிட்டு போங்க, நிறைய பஜாரில் சாமான்கள்லாம் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. புள்ள என்ன செய்யும்? கலர் கலராக இருக்கிற பார்க்குறதெல்லாம் வாங்கித்தாங்கன்னு கேட்கும். அந்த பிள்ளைக்கு தெரியாது இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு தெரியாது, எல்லாத்தையும் கேட்கும். அதே மாதிரி தான் உன்னுடைய ஆத்மாவும். நீ ஆசைப்படுறதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற ஆர்வத்தை உன்னுடைய ஆத்மா உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய விசாரணை, கியாமத்து, மறுமை, மஹ்ஷர், சொர்க்கம், நரகம் என்கிற விஷயங்களை நீ படித்திருந்தாலும் கூட பல நேரங்களில் ஆத்மாவுக்கு கட்டுப்பட்ட அவைகளெல்லாம் மறந்து விடுகிறாய். அதனால நிறைய பேர் தோத்து போயிடுறோம். நம்முடைய விரோதிங்க ஆத்மா, நஃப்ஸ் என்பது அது துஷ்மன். உங்களுக்கு நமக்கு எத்தனை விரோதி இருக்கான் சொல்லுங்க பாபு, எத்தனை விரோதி? நம்முடைய விரோதியை தெரியாமல் நம்ம இருந்தால் ஆபத்துங்க. எத்தனை விரோதி இருக்கிறோம்? நீங்கள் கற்பனையாக வீட்டு பக்கத்து உள்ள எதிர் வீடில் விரோதி கேட்டால் சுற்றி விரோதியாக தாங்க இருக்கிறான். தொழுவ வர்றான், வலது பக்கத்துலேயும் விரோதி, இடது பக்கத்துலேயும். அந்த விரோதியை கேட்கல, அவனை சமாளிச்சிடலாம், அவனை அடைக்கிடலாம். அல்லாடாடுனா அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். நம்மளோட துஷ்மன் யாரு? ஷைத்தான் ஒன்று, நஃப்ஸ் வேணுமா? வேற எவ்வளோ பெரிய ஒரு பெரிய அந்த ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க. ஷைத்தானு நஃப்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னு வைங்க, ரெண்டு தோஸ்தாயிட்டா, ரெண்டு துஷ்மனும் சேர்ந்துட்டா பெரிய கூவத்தாயிரும். அவன் ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. நம்ம நினைக்கிற சேர விடக்கூடாது. அவன் தான் உள்ள முதல்ல ஷைத்தான் என்ன பண்ணுறான்னா, அவன் முதல்ல இருக்கிறது நம்மளை வேற எங்கேயுமே, அவன் நம்மளை எந்த பொருளும் அவனுக்கு பிடிக்காது. நம்மளோட உறுப்புகளில் எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? நஃப்ஸு தான். வசாவிசை உருவாக்குறான்ல, ஒஸ்வாஸுங்கிறவங்க. ஒஸ்வாஸ் எங்கே ஏற்படுது? நஃப்ஸு தானே. ஊசலாட்டங்கள், நஃப்ஸில் ஊசலாட்டம் மட்டுமா செய்கிறான்? நஃப்ஸில் போய் என்னெல்லாம் செய்வான் தெரியுமா? ஷைத்தான் என்னெல்லாம் செய்வான்? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். துஷ்மன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது தெரியணும்ல. போய் தண்ணி குடிக்கிற வரைக்கும் யோசிங்க என்னெல்லாம் செய்கிறோம். என்ன செய்கிறான்? சுபஹாத், சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். அப்புறம் ஷஹவாத், ஆசைகளை உருவாக்குறோம். அப்படி இரண்டாயிடுச்சா? மூணாவது, நாம் செய்கிற நல்ல காரியங்களை அல்லது நான் சொல்கிற நல்ல சொற்களை அழகாக்கி காட்டுறோம். அதுவும் ஆபத்து. நம்ம தொழுதுட்டேன்னு வைங்க, அழகாக தொழுதுட்டேன், அழகாக தொழுதுட்டேன்னு நீங்கள் நினச்சி மனசில் ராகத்தாக சந்தோஷமாக நினைக்கிறீங்க, அதுவும் ஆபத்து. உங்களுக்கு அழகான உடனே கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வந்து நிற்பான். நம்ம எவ்வளோ அழகாக தொழுகிறோம் பத்தியா? கோச்சிக்கிறாதீங்க. அப்துல் காதர்னு இருந்தால் அப்துல் காதர் தொழுதே வரமாட்டான், பார்த்தா கடையில் நிற்பான். முகம்மதை பாருங்கள், முகம்மது கோச்சிக்கிறாய், அவன் எங்கே நிற்கிறான்? தேட்டரில் நிற்கிறான். இப்ராஹிமை பார்த்தீங்களா? கோச்சிக்கிறாய், பெட்ரோல் பங்கில் நிற்கிறான். காசிமை பார்த்தீங்களா? கோச்சிக்கிறாய், பைக் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் அவ்வளோ அழகாக இஷா தொழுதுட்டேன்ல. நம்முடைய அமல்களை அலங்கரித்து காட்டும். செய்யணும் அமலக்கும் இன்னால் இல்லை இன்னாலே, உங்களுடைய அமல்களை அலங்கரித்து காட்டுகிறான் ஷைத்தான். அதே முடிஞ்சிச்சு. நம்ம நினைக்கிறோம் அழகாக இன்னைக்கு சுபுக தொழுதும் நமக்கு ஒரு ராகத்து இருக்குதா இல்லையா? அந்த ராகத்தோடு முடிச்சுக்கிறங்க. என்ன செஞ்சிடாதீங்க, நான் அழகாக சுபுக தொழுதுட்டேன்னு நினச்சாலும் முடிஞ்சு போச்சு. நம்ம அங்கே ஒரு 1000 பேரை குறை சொல்ல போகிறோன்னு. இன்னைக்கு மக்களை பற்றிங்களா, நிறைய சுபு தொழுகிறவங்களோட நம்ம உரையாடும் போது சொல்லுவாங்க, பார்த்தீங்களா மக்களை பார்த்தீங்களா, சுபுவுக்கு பாருங்கள் கூட்டமே 5 பேர். கவலை தான் அது. ஆனால் அந்த கவலைக்கு உள்ள வேறு ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். நோம்பலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைஞ்சு சுபு தொழுகலை நிறைஞ்சு அங்கிட்டு இடங்களும் அங்கிட்டு எல்லா இடமும் நின்றாங்க. ஆனால் நோம்பு முடிஞ்சிச்சு, பெருநாள் அங்கே பிறைய பார்த்த உடனே பார்க்குறோன்னா இல்லையோ
அதுலேயும் 3 நாள் இருக்கும்ல ஏன்னா அப்போ பார்க்குறானா இல்லையோ, பெருநாளில் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபஜ்ருக்கு பாருங்கள், பெருநாள் தொழுகைக்கு ஒரு ஃபஜ்ரு ஃபர்துப்பா, பெருநாள் ஈதுடைய தொழுகை சுன்னா, அந்த சுன்னத்துக்கு வர்ற கூட்டம் கூட ஃபர்துக்கு பெருநாளுடைய அன்னைக்கு ஃபஜ்ரில் இல்லை. கவலைப்படுறோம். ஆனால் நான் போய் தொழுதோம் பார்த்தீங்களா, எனக்கு ஷைத்தை அழகாக காட்டுறான், இந்தாப்பா நல்ல மனுஷன், எந்த காலம் வந்தாலும் பெருநாவாக இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் ஹயாத் இருக்கிற ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தாரல்ல, இப்படி ஜையுனு அமாலம், இப்படியெல்லாம் நம்மளை ஷைத்தான் வழிகெடுப்பாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஜாஹிது அல் முஜாஹிது மன் ஜாஹத் அலி நப்சிஹி, உள்ளத்தோடு போராடுகிறாரே அவர் தான் பெரிய முஜாஹித். அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த ஜிஹாத் இருக்கும். என்னுடைய சொல்லு, நான் நல்ல வார்த்தையே பேசுகிறேன், கெட்ட வார்த்தையே வராதுங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அதுதான் நல்லது. கூழு லின்னாசி ஹுஸ்னா, அல்லாஹ் சொல்கிறான், கூழு லின்னாசி ஹுஸ்னா, மக்கள்கிட்ட அழகாக பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசிடாதீங்க, அதோடு நிறுத்திக்க. இன்றைக்கி மக்களை பாருங்களேன், வார்த்தை வாயை திறந்தாலும் கெட்டதாக பேசுகிறான், பொய்யா பேசுகிறான். நீ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நான் அழகாக பேசினேன், உங்களுடைய சொற்களை ஷைத்தான் அலங்கரித்து காட்டுகிறான், உங்களுடைய செயல்பாடுகளை அலங்கரித்து காட்டுகிறான். அதனால் நீங்கள் போராடுங்க, ஷைத்தானோடு போராடுங்க. இபாதத்து செய்கிறது பெருசு இல்லை, இஹ்லாஸோடு செய்யணும். பாருங்கள், ஒரு மனிதர் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அவர் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார். அவர் ஹைபர் போரில் கலந்து கொள்கிறார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவர் தன்னை மிம்மன் எத்தாலில் இஸ்லாம், தன்னை முஸ்லீம் என்று அவர் சொல்லி கொண்டார், முஸ்லீம் என்று வாதாடக்கூடியவராக இருந்தார். போரில் கலந்துக்கிட்டார், தன்னை முஸ்லீம்னு சொன்னார். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்கள்கிட்ட மின் அகிலின் நார் அப்படின்னா, அந்த ஆள் நரகவாசி அப்படின்னா. அவர் போர்க்களத்துக்கு உள்ளேயும் போராடுறார். அது நரகவாசின்னு சொன்னாங்களே தவிர போருக்கெல்லாம் கலந்து கொள்ளான்னு இதெல்லாம் உடையில, அவர்கிட்ட நேரடியாகவும் சொல்லல. அவர் நீங்கள் என்ன, நீ யாருப்பான்னு கேட்டாங்க, நான் முஸ்லீம், இந்த போர்க்களத்தில் ஹைபர் போரில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி போங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த சஹாபிகிட்ட சொன்னாங்க, ஹாதா மின் அகிலின் நார், அவர் நரகவாசி அப்படின்னா. அவர் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டார். கலந்து போரில் அவர் போராடுகிறார். எந்த அளவுக்கு போராடுனான்னு சொன்னால், ஒரு கட்டத்து வரும்போது பெரிய அளவில் போராடி அவர் தான் போர்க்களத்திலேயே ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க. இவரை நரகவாசி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இவர் போர்க்களத்தில் எப்படி பண்ணுறான்னு பார்த்தா இருக்கிற ஆட்களை விட அவர் தான் அழகான முறையில் போராடினார். அழகாக போராடி காபிர்களை முன்னாடி போய் அவர்களை உயிரெல்லாம் பெருசாக நினைக்கவே இல்லை, பயப்படாமல் ஏறி அடிக்கிறார். பல பேரை அவர் கொண்டு விட்டார், பல துஷ்மன் அங்கே பலியாகி விட்டான், கொல்லப்பட்டு விட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு காயமும் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவர் வந்து விடுகிறார். கடைசியில் போர் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்தோடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாதா மின் அஹ்லின் நார் அப்படின்னாங்க. போர் முடிஞ்ச பிறகு இவர் நரகவாசி. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாங்க பாருங்க, இன்னஹு கது காத்தலல் யௌம கிதாலன் ஷதீதன், அவர் போர்க்களத்தில் கடுமையாக போராடினார் யார் ரசூலுல்லாஹ். அப்பவும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி. திரும்ப சஹாபாக்களில் சிலர் எர்தா பைனா, அவங்க நினச்சாங்களா ரசூலுல்லாஹ் சொல்கிறது இதில் தப்பாக சொல்கிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்ததாம். அப்படின்னா எவ்வளோ போராடி இருப்பார் ரசூலுல்லாஹ். கொஞ்சம் இந்த விஷயத்தில் தப்பாக சொல்கிறாங்களோ அவரை போய் நரகவாசின்னு, நம்மளை விட அவர் ரொம்ப அருமையான போராடினார் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். அடுத்த நாள் அவர் மூத்தாயிட்டார். போர்க்களத்தில் அவருக்கு ஏற்கனவே காயம் இருந்ததே, அந்த காயத்தோடு மூத்தாயிட்டார். நாங்கள் உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறோம், அவர் மூத்தாயிட்டாருங்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லம் யமுத், அவர் மூத்தாவா இல்லை, வலா கிண்ண பிஹி ஜிராஹன் ஷதீதன், அவர் கடுமையான அந்த அவருடைய காயம் அவர் கடுமையாக கொடுமைப்படுத்திச்சு, அவராக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்.
தற்கொலை செய்து கொண்டார். காயம் தாங்காமல், வலி தாங்க முடியாமல், அவர் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவரை மூத்தா போகல. அல்லாஹ் கதிரை முடித்து அந்த காயத்தோடு இருந்து அவர் மூத்தா போயிருந்தால் சொர்க்கவாசியாக இருப்பார். அதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டார். அப்புறம் நாங்கள் போய் பார்க்குறோம், விசாரிக்கிறோம். அப்போ அவங்க தற்கொலை பண்ணினார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டால. அப்போந்தான் ரசூலுல்லா கிட்ட வந்து நாங்கள் சொன்னோம், யார் ரசூலுல்லா, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தற்கொலை தான் செஞ்சிருக்கிறார். உடனே ரசூலுல்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னா, அல்லாஹ் மிகப்பெரியவர். அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹ் வ ரசூலு, நான் சாட்சி சொல்கிறேன், நான் அல்லாஹுடைய அடிமையாகவும் தூதராக இருக்கிறேன் என்று சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க. 2 விஷயம் சொல்கிறாங்க. அதில் ஒன்று, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை. 2வது விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை ஒரு தீயவனின் மூலமாக அல்லாஹ் உயர்வாக்குறான். ஒரு நரகவாசியால் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கான். அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு இறை தூதர் பதிவு செஞ்சாங்க. இது புகாரியில் 3062வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்போ பாருங்கள், இவர் தன்னுடைய லேசான வழியை தாங்கிக் கொள்ள முடியலை. அவர் போர்க்களத்தில் போராடினார், ஆனால் நஃப்ஸோட போராட முடியல, தோற்று போய்விட்டார். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஃப்ஸோடு போராடுறது இருக்குத அதுதான் பெரிய போராட்டம். அப்போ ஜிஹாதில் ஒரு மனிதர் ஈடுபடுகிறார் என்றால் அந்தந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரியான நெருக்கடி வருகிறதோ அந்த நெருக்கடியில் அவர் போராடுகிற பொழுது அந்த போராட்டத்திலேயே மௌத்தாயிட்டா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இது ஒன்று. எத்தனை சொன்னேன்? இப்போ எத்தனை சொல்லியிருக்கிற? ஞாபகம் வச்சுக்கிறேன். எத்தனை சொல்லியிருக்கிற? எத்தனை சொல்லியிருக்கிறோம்? அவர் யோசிக்கிறார். இன்னுமே இந்த ஆள் வந்தால் முன்னாடி உட்காரக்கூடாது, கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாரு. கவனமாக இருக்கணும் தம்பி. எத்தனை சொல்லியிருக்கு? 1 சொல்லியிருக்கிறேன். மொத்தம் எத்தனை? 6. அப்போ எத்தனை மிச்சம் இருக்குது? சொல்லிடுவோமா? சரி, எண்ணிக்கிட்டே வரணும். கேட்பேன். 2வது, ஒரு மனிதர் மூத்தாயிட்டார், ஜனாசாவை பின்தொடர்தல், மரணத்தை அதாவது ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகையில் கலந்து அதே போல் அடக்கத்தில் கலந்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஜனாசா தொழுகையில் கலந்துட்டா 1 கீராத் நன்மை, அடக்க வரைக்கும் சென்று கபிரிஸ்தானில் போய் அடக்கிற வரைக்கும் இருந்து சென்றால் 2 கீராத் நன்மை. 1 கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவுக்குண்டான நன்மை. 2 கீராத் என்பது 2 உஹது மலை அளவுக்கான நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜனாசாவில் கலந்து அவர் அடக்கிற வரைக்கும் இருந்து விட்டு திரும்பி விட்டார். திரும்பிய பிறகு அவர் மூத்தா போயிட்டார். இப்போ இவர் கடைசியாக செஞ்ச அமல் எது? ஜனாசாவில் கலந்து கொண்டார், அதான் கடைசி அமல். இப்படி செய்த இந்த மனிதருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்கிறான். அந்த அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிரு. அல்லாஹ் எடுக்க, நான் உனக்கு சொர்க்கம் தர்றேன்பா அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பொறுப்பாளி ஆகி விடுகிறான். இது 2வது. 3வது, ஒரு மனிதன் நோய் உற்றிருக்கிறார். அந்த நோயாளியை சந்திக்க போகிறார். சந்தித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார், அல்லது சந்தித்த பிறகு அவருக்கு மரணம் வந்துருச்சு. ஜனாசாவை அந்த நோயாளியை சந்திச்சுட்டு வந்தார, அவர் மூத்தாயிட்டாருன்னு வைங்க, அது அவ்வளோ பெரிய அமல். அந்த அமலை செஞ்சுட்டு அவர் மூத்தா போயிட்டாருன்னா அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வே சொல்கிறான், நான் சொர்க்கம் கொடுக்கிறேன். ஏனென்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நீங்கள் போய் அவரை சந்திக்க போங்க, நோய் விசாரிக்க போங்க. அவர் எப்போ ஓய்வாக இருக்கிறாரோ, அவருக்கு எப்போ நெருக்கடி இல்லையோ அந்த நேரத்தில் போங்க. நைட்டில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது போகிறது இல்லை, அவருக்கு இப்போ போனால் பார்க்கலாம், ராகத்தாக பார்த்துட்டு வரலான்டா அந்த மாதிரி நேரத்தில் போங்க. நமக்கு கடை அடைச்ச பிறகு 10 மணிக்கு தான் ஓய்வு கடைக்கு, அப்போ போய் போனால் அவர் தூங்குகிற நேரம் அது, அப்பவும் போகக்கூடாது, அவருக்கு தொல்லை கொடுத்த மாதிரி ஆயிடும். அவர் நம்ம சுபு தொழுதோடு நம்ம ஃப்ரீயாக இருப்போம், அவர் நோயாளி, அப்போந்தான் கொஞ்சம் தூங்குவார்.
அந்த நேரத்தில் போயிடக்கூடாது. அவருக்கு எந்த நேரம் தோதுவாக இருக்குது என்பதை கேட்டு தெரிந்து அந்த நேரத்தில் அவரை போய் பாருங்கள். அப்படி பார்த்தா என்ன நன்மை தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வானா இவரை பார்த்து, இப்ன ஆதம், அல்லாஹ் பேசுகிறான், இப்ன ஆதம் அந்த மனிதனை பார்த்து சொல்கிறான், மரித்து ஃபலம் தஅதுனி அப்படிங்கிறான். அடியானே, ஆதமுடைய மகளே, நான் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை வந்து சந்திக்கவே இல்லையே அப்படிம்பான் அல்லாஹ். உடனே இவர் கேட்குறார், யா ரப் கைஃபா அஊது பிக, உன்னை எப்படி நான் சந்திக்க முடியும்? உனக்கு எப்போ நோய்வாய்ப்படும்? நீ யாரு தெரியுமா? வாந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாண்டி ரப்பாக இருக்கிறாயே, உனக்கு எப்போ நோய் வந்து நான் உன்னை வந்து சந்திக்க வரையில? என்ன அல்லாஹ் இது விந்தையாக இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஆமாம் அலிம்த அன்ன அபதி ஃபிலானன் மரி, என்னுடைய ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவரை நீ சந்தித்திருந்தால் என்னை கண்டிருப்பாய், என்னை சந்தித்ததாக பார்க்கப்படுவாய் என்று ரப்புல் ஆலமீன் அவனுக்கு சொல்கிறான். எனவே ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரை போய் சந்திங்க, அவருக்கு தோதுவான நேரத்தில் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு மிக விரைவாக வந்து, ஒரு கால் உங்களுக்கு மரணம் வந்துட்டா அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். இது எத்தனை? 3 ஆயிடுச்சு. 4வது, ஒரு மனிதர் அவர் வீட்டிலிருந்து ஒது செய்துட்டு வந்து அழகிய முறையில் ஒது செய்கிறார். ஒது செய்துட்டு வந்து பள்ளிவாசலில் தொழுகிறார். தொழுகு முடிச்சுட்டு அவர் ஒரு கால் மூத்தா போயிட்டான்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பதுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஹதீஸில் நல்லா கவனிக்கணும். நீங்கள் பள்ளிவாசலில் வந்து ஒது செய்கிறது இல்லை, வீட்டிலிருந்து ஒது செஞ்சுட்டு வரணும். அழகிய முறையில் ஒதுச்சு, அவசரப்பட்டு அல்ல, அழகிய முறையில் ஒது செஞ்சுட்டு வரணும். பள்ளிவாசலில் அவசரத்திற்கு போகிற மாதிரி தான் பள்ளிவாசலுடைய ஒது செய்யக்கூடிய இடங்கள். பெரும்பகுதி நம்ம சவுதியில் பார்த்திங்கன்னா சில பள்ளிகளில் ஒதுச்சேர் இடம்லாம் இருக்காது. ஏன்னா எல்லோரும் வீட்டிலே ஒது செஞ்சுட்டு வருவாங்க. நம்ம பகுதியில் தான் அந்த ஒதுச்சேர இடங்களும் பாத்ரூமும் வச்சுருக்குறோம். அவங்க வீட்லேயே ஒது செஞ்சுட்டு வர்ற பழக்கத்தை வச்சுக்கிறோம். இல்லை நம்ம கடையில் இருந்தானா கடையிலே ஒதுச்சுறதுக்கு ஒரு இடம் மக்கான வச்சுக்கிறணும். அங்கேயே ஒது செஞ்சுட்டு அங்கேருந்து நடந்து வாங்க, அல்லது தூரமாக இருந்தால் வாங்கினது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒதுவோடு வந்து நீங்கள் தொழுது அதற்கு பிறகு மரணம் வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கறது அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால் இனி வீட்டிலிருந்து வரும்போது ஒது செஞ்சுட்டு வந்து, அல்லது முடிந்த அளவுக்கு பாத்ரூம் போகும்போதெல்லாம் ஒதுவை புதுப்பிக்கிற பழக்கத்தை உருவாக்கி எப்பவும் ஒதுவோடு இருக்கணும். எப்பவும் ஒதுவோடையே இருக்கிறது. ஒது முறிஞ்சிட்டா திரும்ப போய் ஒது தொழுகை இல்லை, தொழுகிற நேரம்லாம் இல்லை, ஒது போயிடுச்சு அவ்வளோதான். ஒது செஞ்சுட்டு வந்து உட்காருங்க. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, பாத்ரூம் போனால் ஒது செய்வோமா இல்லையா, அதை மாதிரி ஒது முறிஞ்சிட்டா ஒதுவோடு இருக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. வாங்க சொல்லிட்டா அப்படியே வாருங்கள், அந்த ஒதுவோடே வாங்க, வந்து பள்ளியில் வந்து தொழுகிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க. இங்கே வந்து ஒது செய்கிறதுங்கிறத அதை இனிமேல் விட்டுருங்க, ஏதாவது அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு மட்டும். அப்போ இப்படியான பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டால் அதற்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. அதே போல் 5வதாக ஒரு மனிதர், அவர் ஒரு ஆட்சி தலைவரை சந்திக்க போகிறார். ஆட்சி தலைவர், ஒரு அதிகாரி அல்லது முதலமைச்சர், இவரை சந்திக்க போகிறார். எதற்கு போகிறார் தெரியுமா? அவர் இந்த உலகத்தினுடைய லாபத்துக்காக வேண்டி போகவில்லை. எங்கள் ஏதாவது பார்த்து போடுங்க, எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, அதை கொஞ்சம் தீர்த்து வைங்க, எனக்கு ஒரு சொத்து முடிய வேண்டி இருக்குது, அதில் சின்ன சின்ன இடையூறு இருக்காது. இன்றைக்கி பார்க்குறேன்னா அதை தானே கேட்பாங்க, அதிகாரியை பார்த்தா அதை தானே கேட்குறோம். இவர் அதுக்கெல்லாம் போகவில்லை, சமுதாயத்துக்காக வேண்டி போகிறார், அதை பற்றியான விசாரணைக்கு போகிறார், அவரை மரியாதை நிமித்தம் சந்திக்க போகிறார். அவருக்கு ஆட்சி தலைவர், அவ்வளோதான். அவன் நல்லவனா கெட்டவன் அது 2வது விஷயம். ஆனால் இவர் போனது சமுதாயத்துக்காக வேண்டி போகிறார். இப்படி ஒரு ஆட்சி தலைவரை சந்திக்க போய் அதற்கு பிறகு இவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். 6வதாக ஒரு மனிதர் வீட்டிலே இருக்கிறார். அதே போல் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் தொழுதுட்டு வேகமாக போயிடுறார். யாரை பற்றியும் புறம் பேசுவதில்லை,
யாரையும் சாபமிடுவதில்லை, யாரையும் கோபமாக பார்ப்பதில்லை. அவரின் மூலமாக எல்லா மக்களும் சலாமத்து பெற்றார்கள். அவரை வச்சு எந்த தொல்லையும் இல்லை. அவர் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தார். அதுக்காக மக்களுக்கு சேவையெல்லாம் செய்வார். நம்ம போய் ஒரு 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 4 பேரை ஒன்று இருக்கும்போது கூடி இருக்கும்போது நம்ம அந்த சபையில் போய் நின்றா என்னங்க நடக்குது, பெரும்பகுதி ஃபித்னா தானே ஆகுது. அதனால் பயந்து போயிடுவார். போய் இவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருந்தால் ஏதாவது அடுத்தவங்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பயந்து. ஒரு ரஜுலுன் காத ஃபி பை ஹதீஸில் அப்படியே வருது, ஒரு ரஜுலுன் காத ஃபி பைத்திஹி லா யக்தாபு முஸ்லிமன். அவர் வீட்டிலே அப்படியே உட்கார்ந்துருப்பார், வீட்டிலேயே ஒதுங்கி இருப்பார். ஏனென்றால் மக்களோடு மக்களாக கலந்து இருக்கிற பொழுது அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய மக்களே அதிகம் இருக்கிறார். அதனால் ஒதுங்கி இருக்கிறார். ஒதுங்கி இருக்கிறான்னு இது கையில் இல்லை. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தால், மொபைல் கையில் இருந்தால் அதில் வரக்கூடிய ஃபித்னாவை 10 பேருக்கு 1000 பேருக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாது அது உண்மையாக பொய்யாடு. அவர் படிக்கிறார், அவ்வளோதான், அனுப்பி விட்டுருவார். அது 1000 பேருக்கு வீட்டுக்குள் இருந்து 1000 பேருக்கு போய் சேர்ந்துருது, முடிஞ்சிடு, ஃபித்னா பண்ணியாச்சு. இவர் அப்படிலாம் செய்யலை. அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் அழகான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து விட்டால் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவது. அதனால் இந்த 6 விஷயம் ரொம்ப முக்கியமானது. 6ல் பாருங்கள், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்குமான விஷயம் எத்தனை இருக்குது? 6 சொன்னோம்ல. அல்லாஹ்வுக்கு அடியானுக்குமான விஷயம் எத்தனை தான்? எத்தனை கவனிக்கலையா? எத்தனை? 1 தான். எது? இல்லை இல்லை அதான் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுவது. இது அல்லாஹ்வுக்கு அவனுக்கு மத்தியில். நோயாளி அந்த அடியான்ல அல்லாஹ் சொல்கிறான், அவரை சந்திச்சா என்ன சந்தித்த மாதிரிங்கிறான் அல்லாஹ். ஆனால் இது அடியாருக்கும் அவனுக்கு மத்தியில் உண்டான. மற்ற 6 விஷயத்தில் 5 அடியானுக்குமான தொடர்பு. ஒரே ஒரு விஷயந்தான் அல்லாஹ்வுக்கும் அவனுக்குமான விஷயம். அப்போ இந்த 6 விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, ஏன்னா மரணம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு மரணம் வந்துருச்சுன்னு வைங்க, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். எனவே அருமையானவர்களே, இதை கவனத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய உரையாடல் என்பது அது சாதாரணமானதல்ல. அந்த உரையாடலிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் நாம் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வோம். மறுமைக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த உன்னதமான சுகமான அல்லாஹுடைய கூலியை, சொர்க்கத்தை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் நாம் அனைவர்களையும் குடியிருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. நாள மறுமையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்திலிருந்து தண்ணீரை வாங்கி குடிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.